அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலை நேரமே எழுந்ததும் பல் துலக்கி காஃபி குடிச்சிட்டு டிஷர்ட் ட்ராயருடன் ஜாகிங் போனேன். ஒரு 5 கிலோமீட்டர் ஜாகிங் போய் வர மணி 6 ஆனது. சரி, வீடு திரும்பலாம் என வீட்டிற்கு வந்தேன். வீடென்றால் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் சின்ன ஃப்ளாட். அங்கே அண்ணனும் எழுந்து ஹாலில் உட்கார்ந்து பேப்பர் படித்து கொண்டிருந்தான். நான் வேகமாக என் ரூமுக்குள் நுழைய பெட்டில் என் 1.5 வயது ஆண் குழந்தை கையில் பொம்மையுடன் சிரித்து விளையாண்டிட்டு இருந்தது. அதனிடம் போய் அடடா செல்லம் எழுந்தாச்சா என கேட்க மேலும் குழந்தை சிரித்தது. அதனிடம் சரி, சாருக்கு தம்பி வேணுமா தங்கச்சி வேணுமா என கேட்க அவன் சிரிச்சு கொண்டே இருந்தான். நானும் உடனே எழுந்து சமையல் அறைக்குள் போக அங்கே அண்ணி சாப்பாடு செய்து கொண்டிருந்தாள். அவங்க பின்புறம் போய் அவங்க முதுகு மேலே முகம் வச்சு அவங்கள கட்டி அணைத்தேன். அவள் மெல்ல திரும்பி சாருக்கு இந்நேரம் என்ன? இல்லை அண்ணி, பையன் தங்கச்சி பாப்பா தான் வேணுங்கிறான். ஓ அப்படியா, அதுக்கு என்ன இப்போ? இல்லை, நீங்கள் வந்தீங்கன்னா இப்போவே என நான் அவங்களை கட்டி பிடிச்சு பேசி கொண்டிருக்க டப்பென்ன சமையல் ரூம் கதவை திறந்து அண்ணன் வந்துட்டான். கதவு படார் என திறந்ததில் பதறி போனேன். அவர் வந்ததும் டேய், இந்த நேரத்தில் என்னடா, விடுடா அவளை. ஏன், உனக்கு என்ன? டே, அவன் ஏன் பொண்டாட்டிடா. என்னது, என்ன சொன்ன? சரி சரி, கட்டுப்பாகாத, நீ வா அப்புறம் பார்த்துக்கலான்னு அண்ணன் என்னை சமையல் அறையிலிருந்து கூட்டி வந்திட நான் என் ரூமுக்குள் நுழைந்தேன். அங்கே என் குழந்தை விளையாடி கொண்டிருந்தது. அவன் பக்கம் அமர்ந்து அவன் முகத்தையே பார்த்தேன். வெயிட், என்ன நடக்குதுன்னே புரியலையா நண்பர்களே? இருங்க, புரிகிற மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். என் பெயர் ஜீவா. அப்பா அம்மா எல்லாம் ஊரில் இருக்காங்க. எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான். அவன் பெயர் ராமசாமி. அவனை ராமனை தான் கூப்பிடுவாங்க. எனக்கும் அவனுக்கும் 7 வருட வித்தியாசம். அது ஏன் தவறு இல்லைங்க, என் பெற்றோர் தவறு. என் வாழ்க்கை வரலாற்றை சொல்லணும்னா வழக்கமான குழந்தைகள் போல் நானும் சின்ன வயசுலேயே மண்ணை தின்னும் சேத்துல விளையாண்டு தான் வளர்ந்தேன். என் அண்ணனுக்கு என் மேலே பாசம் அதிகம். எங்கள் குடும்பம் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தது. ஆனாலும் நாங்கள் கிராமத்திலேயே வளர்ந்ததால் எங்களுக்கு கஷ்டமெல்லாம் அவ்வளவாக தெரியலை. என் சின்ன சிறு பருவம் அப்படியே போக நான் பள்ளியில் சேர்ந்தேன். நான் 1ஆவது படிக்கும்போது எங்கள் அண்ணன் 7ஆவது படித்தான். அப்போதெல்லாம் அவனுக்கு என் மேலே ரொம்பவும் பாசம். அவன் நண்பர்களிடமெல்லாம் என்னை அவன் தம்பின்னு சொல்லி சந்தோஷப்பட்டான். அவன் நண்பர்கள் எல்லோருமே என் மேலே ரொம்ப அன்பாக இருந்தன. அதனால் அப்போவே அந்த பள்ளியில் நான் தான் டான் மாதிரி இருப்பேன். இப்படியே வருடங்கள் ஓட நானும் அண்ணனும் ரொம்பவும் நெருக்கமாக இருந்தோம். அதாவது நல்ல நண்பர்கள் மாதிரி பழக ஆரம்பித்தோம். அவன் எங்கள் பள்ளியில் இறுதி ஆண்டு, அதாவது 12ஆவது படிக்க நான் அப்போது தான் 5ஆவது வந்தேன். உண்மையை சொல்லணும்னா நான் கொஞ்சம் படிப்பில் மக்கு தான். ஆனால் எங்கள் அண்ணன் அப்படி இல்லை. அவன் ஒரு அப்துல் கலாம். சாரி, அவருக்கு நிகரான அறிவு இல்லாட்டினாலோ கொஞ்சம் அறிவில் மேதாவி தான். அதனால் படிப்பிலும் கெட்டிக்காரனாகவே இருந்தான். அவன் படிக்கிற நேரம் போக எப்போவாவது சும்மா இருந்தால் எனக்கும் பாடம் சொல்லி தருவான். எனக்கு பரீட்சை சமயங்களில் அவன் தான் பாடம் சொல்லி தருவான். அவனால் தான் நான் இது வரைக்கும் எந்த பரீட்சையிலையும் ஃபெயில் ஆகாமையே தப்பிச்சிட்டு இருக்கேன் என சொல்லலாம். என் அண்ணனுக்கு 12ஆவது முடிய அவனுடைய பரீட்சை ரிசல்ட்டுகள் வந்தன. பரவாயில்ல, கொஞ்சம் நல்ல மதிப்பெண்களே எடுத்திருந்தான். என் அண்ணன்ல அப்படி தான் இருப்பான். ஆனால் அவன் மேற்படிப்புக்கு என்ன செய்வதென்று தெரியல. ஊரில் இருந்த பெரியவர்கள் எல்லோரும் அவனை மேற்படிப்பு படிக்க வைக்கலாம்னு சொல்ல என் அப்பாவும் எங்களுக்கு கிராமத்தில் இருந்த காடு ஒன்றை விற்று அவன் படிப்பை பார்த்து கொண்டார். போதாத காசுக்கு லோன் போட்டுக்கலாமென முடிவெடுத்தனர். ஆனால் எங்கள் அண்ணன் நல்ல மதிப்பெண் என்பதால் காசு குறைவாகவே தேவைப்பட்டது. அவனை எங்கள் அப்பா மெட்ராஸில் உள்ள ஒரு கல்லூரியில் சேர்த்தார். அங்கேயே தங்கி படிக்க சொன்னாங்க. அவனும் சேர்ந்துக்கிட்டான். நான் அண்ணன் இல்லாமல் தண்ணி மரமானேன். அதனால் வீட்டை கொஞ்சம் விளையாட்டு என்பதே இல்லாமல் போக போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அது மட்டுமின்றி என் பரீட்சையிலையும் ஃபெயில் ஆயிட்டேன். காரணம், அண்ணன் இருந்த வரைக்கும் எனக்கு பாடம் சொல்லி தந்தான். இப்போ தான் யாருமே இல்லையே. அன்று தானே எங்கள் அப்பா என்னை சம்மத்தையாக அடித்தார். அதுக்கு மட்டுமின்றி உங்கள் அண்ணன் எப்படி படிச்சிருக்கான்,
நீ எங்கே என்னை திட்டி அவர் என்னை போட்டு சம்மத்தையாக அடித்தார். அதிலிருந்து தான் எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிது. படித்தாதான் வாழ்க்கையின நானும் படிக்க ஆரம்பித்தேன். அண்ணன் இல்லாமல் நம்மளால் படிக்க முடியாதா? நானும் படிக்க ஆரம்பித்தேன். அப்படியே வருடங்கள் உருண்டோட அண்ணன் மாதிரி படிக்கணும் என படிக்க ஆரம்பித்தேன். ஆனாலும் கொஞ்சம் மந்தமாக தான் படித்தேன். நான் 10வது முடிக்க என் அண்ணனின் காலேஜும் முடிஞ்சது. நான் கொஞ்சம் பரவாயில்ல என்னும் மதிப்பெண்களை எடுத்திருக்க என்னை ஆர்ட்ஸ் குரூப்பில் +1 சேர்த்து விட்டாங்க. அண்ணன் ஒரு வருடம் வேலை இல்லாமல் சுற்றி கொண்டிருக்க பின் காத்திருந்ததன் பயனாக நல்ல வேலை ஒன்று கிடைச்சது. நானும் +2 போனேன். இந்த வருடம் தான் நல்லா படிக்கணும்டா என அப்பா என்னிடம் அடிக்கடி சொல்ல அண்ணனும் என்னை ஊக்கப்படுத்தினான். அம்மா எப்பவுமே என்னை ஆதரிப்பவள். என்னை மட்டும் எதற்காகவும் அம்மா விட்டு தரமாட்டா. என் அரையாண்டு பரீட்சைகள் நெருங்க வீட்டில் அண்ணனின் கல்யாண பேச்சு எடுத்தாங்க. பின்ன அவனுக்கும் 26 வயசு ஆச்சுல்ல, அவனுக்கும் ஆசை இருக்க தானே செய்யும். எங்கேயாவது ஏதாவது பண்ணிட்டானா பாவம், அவனும் ஆண் தானே, என்ன செய்வான்? அதனால தான். அட என் அண்ணனை விடுங்க, என்னை எடுத்துக்கங்க. எனக்கு 19 வயசு தாங்க ஆகுது. ஆனால் என் அவன் இருக்கானே, ரோட்டில் கூட எங்கேயாவது சின்ன பிட்டு பாத்திரக்கூடாது, தூக்கிக்கிட்டு நின்றுடுவான். அவனை மட்டும் என்னால் அடக்கவே முடியாது. ராத்திரி பாத்ரூமில் உட்காந்து கொஞ்ச நேரம் அவன் கூட விளையாண்டு பாயாசத்தை எடுத்தால் தான் அடங்குவான். அவனோட போராடி நம்மளால் ஜெயிக்கவே முடியாதுங்க. அந்த மாதிரி பெட்டு தெரியாட்டினாலும் இந்த நயன்தாரா, அனுஷ்கா இவளுங்கெல்லாம் சும்மா இருக்க மாட்டாளுங்க. எப்போவாது டிவியில் வந்து முழுசையும் கலட்டி போட்டுட்டு தூக்கிக்க வச்சிருவாளுங்க. இவங்க உதவியால் சில ஆங்கில நண்பர்களும் வந்துட்டு போவாங்க. நான் என்ன சொல்லவா வேணும், உங்களுக்கே தெரியுமில்ல எப்படி இருக்கும். எனக்கு எங்கேயாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சிடாதா என ஏங்கிட்டு இருக்க எங்கள் அண்ணன் கிடைச்சா சும்மாவா விடுவான். அதனால தான் அவனோட கல்யாண ஏற்பாடுகள். அவனுக்கும் சம்மதம் என சொல்ல எங்கள் வீட்டில் பெண் தேட ஆரம்பித்தாங்க. எங்கேயோ எங்கள் சொந்த மாமா, அதாவது தூரத்து சொந்த மாமா, இந்தியா பார்டர்கிட்டன்னு நினைக்கிறேன், ஒரு பொண்ணை பார்த்துருந்தாங்க. எங்கள் அண்ணனை மெட்ராஸ்லேயே தங்கி வேலையில் இருக்க இந்த வாரம் வீட்டிற்கு வந்தான். நல்ல நாள் பார்த்து இந்த ஞாயிறு பெண் பார்க்க சென்றோம். எங்கள் வீட்டில் எல்லோருமே கிளம்ப சொந்தமும் வந்திருந்தாங்க. எல்லோரும் சென்று பெண் பார்த்தோம். உண்மையிலேயே பெண் அழகாக தான் இருந்தாங்க. பெயர் மாயா. அளவான உயரம், அழகான முகவெட்டு, மெல்லிய உடம்பு. சுருக்கமாக சொல்லணும்னா என் அண்ணனுக்கேற்ற என் அண்ணி. அண்ணனும் சம்மதிச்சிட கல்யாணமும் முடிவானது. சீக்கிரமே கல்யாணத்தை வச்சுக்கலாம் என முடிவாக 2 வீட்டிலையும் சம்மதிச்சாங்க. கல்யாணம் முடிவாகி நாள் குறிச்சிட சொன்ன தேதியில் கல்யாணமும் நடந்து முடிஞ்சது. ஆனால் பெண்ணின் வீட்டில் தனி கொடுத்தனம் வச்சிடலான்னு சொல்ல என் பெற்றோருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஆனாலும் எங்கள் அண்ணன் ஏற்கனவே எங்களை விட்டு பிரிஞ்சு தானே இருக்கிறான், அதனால் அவ்வளவா பாதிக்காதென என் பெற்றோர்களும் சம்மதிச்சாங்க. மேலும் அவனும் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக தான். அதனால் பெண் வீட்டில் வரதட்சணைக்கு பதிலாக மெட்ராஸில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஃப்ளாட்டையே வாங்கி தந்துட்டாங்க. அதனால் எங்கள் அண்ணன் வாழ்க்கையை இன்பமாக தான் போனது. இப்படியே நாட்கள் கழிய கழிய என்னுடைய இறுதி வருட பரீட்சைகள் நடந்து முடிஞ்சிருந்தேன். நான் நன்றாக தான் பரீட்சை எழுதினேன். ஆனால் என் பேப்பரை திருத்தியவன் தான் அந்த நேரம் பார்த்து அவன் பொண்டாட்டி கூட எது சண்டை போட்டுட்டான் போல். அந்த கடுப்பில் என் மார்க்கை குறைச்சிட்டாங்க, நாசமாக போனவன். அதனால் கொஞ்சம் மார்க்கு குறைந்திருந்ததை தவிர அவ்வளவு கேவலமாலாம் மார்க்கெல்லாம் ஒன்றுமில்லைங்க. அதனால் என்னையும் ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் சேர்த்து விட்டாங்க. நானும் மெட்ராஸில் ஒரு காலேஜ் சேர்ந்து படித்தேன். முதல் வருடமே நல்ல நண்பர்கள் கிடைக்க அவர்கள் மூலம் காலேஜ் முடிந்து மாலை நேரம் மட்டும் பார்க்குற மாதிரி பகுதி நேர நிலையொன்றில் சேர்ந்து அப்படியே படிக்க என் செலவுகளை நானே பார்த்து கொண்டேன். அதனால் என் பெற்றோரை பணத்திற்காக வேண்டி நிற்கவில்லை. ஒரு 2 மாதம் அப்படியே போக என் விடுதி வார்டனுக்கு இந்த விஷயம் தெரிந்து விட்டது. அது காலேஜ் விடுதி என்பதனால என் மேலே காலேஜில் புகார் பண்ணிட்டாங்க. அதனால் என்னை விடுதியை விட்டே நீக்கிட்டாங்க. என்னை மட்டும் இல்லைங்க, என்னோட சேர்த்து என் நண்பர்கள் 3 பேரையும். ஆனால் அவனுங்களாம் வெளியே ரூம் ஒன்று எடுத்தானுங்க. நானும் சரி அவனுங்களோட ஜாயின் பண்ணிக்கலாம்னு இருந்தேன். ஆனால் இந்த விஷயம் எங்கள் அண்ணனுக்கு தெரிஞ்சிட அவன் ஃப்ளாட்டு காலேஜ் கிட்ட தானே இருக்குன்னு சொல்லி என்னை அவன் ஃப்ளாட்லேயே காலேஜுக்கு போக சொன்னான்.
அன்னைக்கும் சம்மதம் தான் என்று சொன்னான். நானும் சரி என அவன் ஃப்ளாட்டிற்கே போனேன். ஆனால் என் வேலையெல்லாம் விட மாட்டேன்னு கண்டிஷன் போட அவங்களும் சம்மதிச்சாங்க. இப்படியே நாட்கள் கழிந்தன. எங்கள் அண்ணி என்னை உண்மையிலேயே விழுந்து விழுந்து தான் கவனித்தாங்க. நானும் அவங்களுக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல நண்பராக பழகினோம். அந்த ஃப்ளாட்டில் எனக்கு என்ன தனி ரூம். நான் வந்ததும் எனக்கு கம்ப்யூட்டர்லாம் வாங்கி தந்தாங்க, புதுசாக மொபைலை வேறு. ஆனால் எங்கள் அண்ணன் நடவடிக்கை தான் மாறியதென்றால் அடிக்கடி எங்கள் அண்ணன் என் முன்னாடியே அண்ணியை கொஞ்சுவான். அதாவது விளையாட்டா அவள் இடுப்பை தட்டுவது, அவள் தோளில் கை போட்டு பேசுவதுன்னு. ஆனால் அண்ணி அவன் கையை தட்டி விடுவாள். எனக்கு அந்த நடவடிக்கைகள் ஏதோ சந்தேகத்தை கொடுத்தாலும் அண்ணியின் அழகு என்னை கொஞ்சம் புரட்டி தான் போட்டது. குழந்தை வேற பெற்றுக்காததுனால இன்னுமே அழகாக இருந்தாங்க. என் அண்ணனுக்கும் அன்னிக்கும் தெரியாமல் அவங்கள அப்பப்போ சைட் அடிப்பேன். அவங்க அழகில் மயங்கி அவங்கள நினச்சி சின்ன பையனை அடிக்க ஆரம்பித்தேன். அண்ணனும் அடிக்கடி என்னை அண்ணியுடன் தனியாக விட்டுட்டு போயிடுவான். அதனால் கொஞ்சம் வசதியாக போனது. இப்படியே நாட்கள் நகர ஒரு நாள் வெள்ளிக்கிழமை நான் காலேஜ் முடிந்து பார்ட் டைம் ஜாப் முடிந்து 7 மணிக்கு மேலே வீடு வர அண்ணன் என்னை அந்த அப்பார்ட்மெண்ட் மாடிக்கு வர சொன்னான். நான் ட்ரெஸ் மாற்ற அண்ணி குளிச்சிட்டு கொண்டிருந்தாள். நான் மாடிக்கு போக அண்ணன் திரும்பி நின்றிருந்தான். நான் வந்ததும் திரும்பி அவன் கண்ணில் கண்ணீர். அண்ணா, ஏன் அழுகிற? என்ன ப்ராப்ளம்? அவன் என் கைகளை பிடிச்சுக்கிட்டான். தம்பி, எனக்கு ஒரு உதவி செய்கிறியா? சொல்லுண்ண, நான் செய்கிறேன், அல்லாதண்ண. நம்ம அப்பா அம்மா கிட்ட ஒரு உண்மையை மறைச்சிட்டேன்டா. நான் காலேஜ் படிக்கிறப்ப ஒரு தரம் நண்பன் ஒருவன் கிராமத்துக்கு போயிருந்தேன். அப்போ அவங்க மாடு என்னை குத்திருச்சு. ஆஸ்பத்திரியில் சேர்த்து அவங்களே கவனிச்சிட்டாங்க, உயிருக்கு ஆபத்து இல்லைன்னு. அப்புறம் நானும் நல்லாயிட்டேன். ஆனால் இந்த 3 மாதத்துக்கு முன்னாடி அண்ணியை கூட்டிகிட்டு ஆஸ்பத்திரிக்கு எங்களை செக்கப் பண்ண போக அவங்க என்னை செக் பண்ணிவிட்டு எனக்கு குழந்த பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்கடா. ஐயோ, அதனால தான் இப்போது நான் உன் உதவிக்காக வேண்டி நிற்கிறேன்டா. அதுக்காக நான் என்னண்ணா பண்ணுறது? உன் அன்னிக்கும் இது தெரிஞ்சு மனசு உடைஞ்சி போயிட்டா. சரியன அவ்வளோ சமாதானமாகி ஊசி போட்டு குழந்தைய பெற்றுக்கலாம்னு சொன்னான். எனக்கு அடுத்தவன் குழந்தைக்கு அப்பாவை இருக்க விருப்பம் இல்லடா. அதுவும் வெளியில் தெரிஞ்சா என்னை மதிக்கவே மாட்டானுங்க. அதனால தான் உன் மூலமா குழந்தைன்னு முடிவு பண்ணிட்டேன்டா. ஆனால் அவன் முதல்ல சம்மதிக்கவே இல்லை. பின் நான் ரொம்பவும் கட்டாயப்படுத்தி தான் சம்மதிக்க வச்சேன்டா. இது ரொம்பவும் ரகசியமாக இருக்கும், நம்ம குடும்ப வாரிசாக இருக்கும்டா. அதனால தான் அவளை அடிக்கடி உன் முன்னாடி டச் பண்ணி உன்னை வெறியேற்றினேன். ஆனால் நீ தப்பாக நினைக்கவே இல்லை. இப்படியே போன ஆகாதுன்னு தான் உன்கிட்டயே கேட்டுட்டேன்டா. என்ன சொல்கிற? எங்கள் அண்ணன் சொல்லி முடிக்க எனக்கு பேய் படம் பார்த்த மாதிரி இருந்தது. அவன் முகத்தையே பார்க்க, அவன் முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதடா ப்ளீஸ். என் மானமே உன் கையில தாண்டா இருக்கு. என் நண்பர்களுக்கெல்லாம் என்னை கிண்டல் அடிப்பானுங்கடான்னு உருக்கமா அவன் சொல்ல நானும் சம்மதிச்சேன். மேலும் இன்னைக்கு பண்ணிருடா. அன்னைக்கும் சம்மதம் தான். ரெடியா குளிக்கிறா. நான் இன்றிரவு ஒரு வேலையா என் நண்பன் வீட்டிற்கு போறேன். நீயும் குளிச்சு ரெடியா இரு. அவகிட்டையும் சொல்லிடுறேன். ரொம்ப தேங்க்ஸ்டா தம்பி. அண்ணன் ரொம்ப சந்தோஷமா மாடி படிக்கிறங்க. நான் அங்கேயே நின்னேன். என்னதான் அண்ணி மேல ஆசை இருந்தாலும் இந்த சூழ்நிலையை நினைக்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. அதுவும் அண்ணனுக்கு குழந்தை பாக்கியமே கிடைக்காதுன்றதும் கண்ணுல தண்ணியே வந்துருச்சு. ஒரு 10 நிமிஷத்துல திரும்பி வந்தவன் என்னை கீழே கூப்பிட்டு சோகமான முகத்துடன் பிளாட்டினுள் நுழைய உள்ளே அண்ணன் கையில் துண்டை கொடுத்து குளிக்க அனுப்பி வைச்சான். நானும் குளிச்சு முடிச்சுட்டு துண்டுடன் என் ரூமுக்கு சென்று லுங்கி பனியனுடன் வெளியே வர அண்ணன் டைனிங் டேபிளில் உட்கார்ந்திருந்தான். அண்ணியோ அமைதியா உட்கார்ந்திருந்தா. என்னை கண்டதும் அண்ணன் சாப்பிட வாடான்னு கூப்பிட அண்ணி எதிரில் நான் உட்கார்ந்தேன். நானும் அண்ணியும் தலையை கூட தூக்கி பார்க்காம சாப்பிட அண்ணன் சட்டென்று சாப்பாடு போதுன்னு எழுந்துட்டான். அண்ணி தலையை தூக்கி பார்க்க நான் பயத்துல போதுன்னு எழுந்துட்டேன். நான் கை கழுவ அண்ணன் என்ன அவன் ரூமுக்கு கூட்டிட்டு போய் அவன் ட்ரெஸ்ஸை ஒன்றை எடுத்து கொடுத்து மாட்டிக்க சொல்ல நானும் அதை மாட்டிக்கிட்டேன். பின் என்ன என் ரூமுக்கு போக சொல்ல கொஞ்ச நேரம் என் ரூமில் வெயிட் பண்ணேன். கதவு திறக்கப்பட அண்ணி அழகான வெள்ளை புடவையில பூ போட்ட வண்ணங்களுடன் மணப்பெண் மாதிரி உள்ளே வர டப்புன்னு அண்ணன் என்னை கூப்பிட்டான். அண்ணி அங்கேயே நிற்க நான் அவன்கிட்ட வந்து நின்னேன். திடீரென அண்ணன் கை நீட்ட அண்ணி அவன் முகத்தை கொஞ்சம் காரமாக பார்த்தாள். அண்ணன், மாயா நமக்காக தானே கொடு என்றார். அண்ணியும் அண்ணன் கையில கொடுத்தா.
எனக்கு என்னவென புரியாட்டாலும் ஆச்சரியமாக பார்க்க அவ போய் கட்டில் கிட்ட நின்றாள். அண்ணனுடன் கதவு கிட்ட நான் வர அன்னைக்கு குட் நைட் சொல்லிட்டு அண்ணன் நாளைக்கு வரேன்னு அங்கிருந்து கிளம்பினான். நான் கதவை சாத்திட்டு என் ரூமுக்குள்ள நுழைய அண்ணி அதே இடத்துல அமைதியா நின்றுட்டு இருந்தா. அண்ணிய அந்த சூழ்நிலையில பார்க்க கஷ்டமா இருந்தாலும் ஒரு பக்கம் சந்தோஷம்தான். 5 நிமிஷம் அமைதியா இருந்தனா மெல்ல தைரியமாக அண்ணிக்கிட்ட நெருங்கினேன். அவங்க தரையவே பார்க்க ரொம்பவும் அழகா இருந்தாங்க. கொஞ்ச நேரம் அப்புறம் ஹாலில் அண்ணனின் குரல் கேட்டது. வாங்க வாங்க உட்காருங்க. வர மாப்ள. மாயா எங்க மாப்ள? உள்ளதான் இருக்க மாமா, இருங்க கூட்டிட்டு வர என சொல்லிட்டு தப்பின அண்ணன் சமையல் அறைக்குள் வர எங்களை பார்த்து அதிர்ந்தான். உடனே உள்ள வந்தவன் என்னிடம், டே மாயாவோட அப்பா அம்மா வந்திருக்காங்கடா, அவளை விடுடா, அப்புறம் பண்ணிக்குவியாமா? நானு, அண்ணா முடியாதுண்ணா, இரு சீக்கிரம் முடிச்சிடுறேன் என சொல்ல அண்ணியும் விடு ஜீவா அப்புறம் பாத்துக்கலாம் என்ற. அண்ணி நைட்டியை சரி பண்ணிட்டு சமையல் அறையை விட்டு வெளியேற பின்பு நான் எல்லாம் சரி பண்ணிட்டு வெளியே வந்தேன். என்னை பார்த்ததும் அண்ணியின் பெற்றோர்கள், ஜீவா தம்பி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அது சரி, உள்ள என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? உங்க பொண்ணு அப்படி நான் சொல்ல முடியும். அன்னிக்கு உதவியா இருந்தேன் என்று சொல்லிவிட்டு நான் என் அறைக்குள் போக அவங்க பேசி கொண்டிருந்தாங்க. எங்க அண்ணன் அப்ப பார்த்து பாத்ரூம் போக அவள் பெற்றோர்கள் அண்ணியிடம், ஏமா அந்த தம்பியால எந்த ப்ராப்ளமும் இல்லையே என்ன கேட்க எனக்கும் அது கேட்டது. என்னால் என்ன ப்ராப்ளம் என சிந்தித்து கொண்டே இருக்க அண்ணி இல்லை என்றார். நான் அதை பற்றியே சிந்திக்க அவங்க குழந்தையின் நலன் குறித்து விசாரித்து விட்டு கிளம்ப ரெடியானாங்க. அண்ணனும் வந்தான். நானும் வெளியே வர அண்ணியின் பெற்றோர்கள் எங்களிடம் சொல்லிவிட்டு கிளம்ப அண்ணனும் அவங்கள வழி அனுப்பி வைக்க பஸ் ஸ்டாப் வரை சென்றார். அப்போ அண்ணியிடம், அண்ணி என்னால என்ன பிரச்சனை? என்ன அது? ஒண்ணும் இல்லடா, நீங்க ஏதோ மறைக்கிறீங்க, சொல்லுங்க. அட, நான் கல்யாணம் பண்ண புதுசுல உங்க வீட்டுல வயசுக்கு வந்த பையனை நீ இருக்கிறத காட்டிதான் எங்களை தனி கொடுத்தனமே வச்சாங்க. கூட்டு குடும்பமா இருந்தா நீ என்ன சிரிச்சுக்கிட்டே சொல்ல எனக்கும் நல்லா புரிஞ்சுது. நான் அண்ணியிடா, ஆனா இப்ப என்னாலதான் உங்களையே அவங்க மதிக்கிறாங்க இல்ல நீ என்க லேசான சிரிப்புடன் அவள், சரி வாடா சாப்பிட போலாம் என அண்ணி என்னை கூப்பிட நாங்க அங்க போனதும் அண்ணன் வந்தான். எங்களை பார்த்துட்டு அவனும் உட்காந்து சாப்பிட மூவரும் சாப்பிட்டு முடிச்சோம். பின் என் நண்பர்களுடன் நான் விளையாட போயிட்டேன். மதியம்தான் வீட்டுக்கே வந்தேன். வந்ததும் நல்லா தூங்கி எழுந்து என் பார்ட் டைம் ஜாபிற்கு போயிட்டு திரும்பவும் ஃப்ளாட்டுக்கு வந்தேன். வரும் வழியில சினிமா போஸ்டரை பார்க்க எங்க தலைவர் படம் ரிலீஸ் ஆகி 50வது நாள் ஓடிக்கொண்டிருக்க நாளைக்கு படத்துக்கு போகலாம்னு முடிவெடுத்தேன். வீடு திரும்பியதும் என் நண்பர்களுக்கு ஃபோன் போட்டு கேட்க எவனும் வரலன்னு சொல்லிட்டானுங்க. அதனால என் அண்ணியிடம் கேட்க அவங்க அண்ணன்கிட்ட கேளுன்னு சொன்னாங்க. அண்ணன்கிட்டையும் கேட்டேன். ஆனா அவன், இல்லடா நாளைக்கு என் நண்பனுக்கு கல்யாணம், அதனால நானும் அண்ணியும் அங்க போறதா இருக்கோண்டா, வேணும்னா நீயும் வாடான்னு சொல்ல, இல்லனா நான் படத்துக்கு போயே ஆகணும், அதுவும் தலைவர் படம் வேற, நீ வேணும்னா உன் நண்பர் கல்யாணத்துக்கு போயிட்டு வா, நானும் அண்ணியும் படத்துக்கு போகிறோம் என்று சொல்ல, டே நான் மட்டும் போனா நல்லா வாடா இருக்கும், வேற அப்பவாவது போய்க்கலாம்டா. அதெல்லாம் முடியாதுண்ணா, நாளைக்கே போகணும்ண்ணா. சொன்னா கேளுடா கார்த்தி. இதற்கிடையில அண்ணி குறுக்கிட்டு, என்ன கேட்காமலேயே அண்ணனும் தம்பியும் என்ன எங்க கூட்டிட்டு போறதுன்னு சண்டை போட்டுக்கிறீங்க, நான் எங்கேயும் வரல போங்கடான்னு சொல்ல, அண்ணன், இல்ல மாயா, ரொம்பவும் நெருங்கிய ஃப்ரெண்டு, நான் தான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னல. உடனே அண்ணி என்கிட்ட, ஏண்டா ஜீவா, நீ தான் நாளைக்கு தனியா போயிட்டு வாயேண்டா. அது எப்படி நீ கூட ஒரு பொண்ணு இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். உடனே அண்ணி சிரிச்சுக்கிட்டே இருக்க நான் அண்ணன்கிட்ட, அண்ணா நாளைக்கு எத்தனை மணிக்கு கல்யாணம்? காலையில 4 மணிக்குடா. நாங்க 6 மணிக்கு தான் போவோம், முடிஞ்சதும் 9 மணிக்கெல்லாம் வந்துருவோம். பிறகு என்னண்ணே, நீங்க போயிட்டு வாங்க, 11:30க்கு தானே படம், வந்ததும் நம்ம போகலாம் அண்ணி. அண்ணி எப்படியோ அண்ணனும் தம்பியும் கரெக்டா ஷிஃப்ட் மாத்திக்கிறீங்கடா என சொல்ல மூவருமே சிரிச்சு கொண்டிருந்தோம். காலை நேரத்திலேயே எழுந்திருக்க வேண்டும் என்பதால் அண்ணி அண்ணன் ரூம்ல படுத்துக்கிட்டாங்க. நான் என் ரூம்ல படுத்து தூங்கினேன். நல்லா தூங்கி கொண்டிருக்க 4 மணிக்காட்டம் அண்ணி எழுப்பினாங்க. பாதி தூக்கத்துல கண் விழிச்சு பார்க்க பட்டு புடவையில தேவதை மாதிரி அண்ணி நின்றுருந்த. அவளை கண்டதுமே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அண்ணி போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்ப நான் மெல்ல எழுந்தேன். அண்ணி, என்னடா என கதவு கிட்ட நின்னுட்டு கேட்டா.
வா என்று கூப்பிட, டேய் பேசாம தூங்குடா, நான் சீக்கிரம் வந்துடுறேன் என அண்ணி கிளம்பிட, நான் தொப்பென்ன படுத்து தூங்கினேன். காலை எழுந்து பாக்கையில மணி 7 ஆயிருச்சு. பல் துளக்கிட்டு கடைக்கு போயிட்டு காஃபி குடிச்சிட்டு திரும்பவும் ஃப்ளாட்டிற்கு வந்தேன். வர வழியிலேயே கடையில இட்லி வாங்கிட்டு வந்திட சாப்பிட்டும் முடிச்சேன். பின் கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு இருக்க மணி 9:30 ஆனது. அண்ணனும் அண்ணியும் வந்துட நான் சோபாவில் உட்காந்துருந்தேன். அண்ணிய அந்த கோலத்துல பாக்குறப்போ ஒரு மாதிரி ஆயிருச்சு. 2 நிமிஷம் கூட தாக்கு பிடிக்க முடியாம என் கையில இருந்த தண்ணிய வாய் மேலேயும் புடவையிலையும் தண்ணி கொட்டியது. டே சீ, புடவையெல்லாம் கொட்டிருச்சு, இதுக்குதான் என்ன பண்ண சொன்னியான்னு கேட்க அண்ணன் பாத்ரூம்ல இருந்து வெளியே வந்தான். என் நிலைய கண்டு அவனும் சிரிக்க நான் அப்படியே பாத்ரூம்குள்ள நுழைஞ்சு குளிச்சேன். குளிச்சு முடிச்சுட்டு என் ரூம் சென்று ட்ரெஸ் போட்டு கொண்டு இருக்க அண்ணி சமையல் அறையில சாப்பாடு செய்து கொண்டிருந்தார். பின் நான் ரெடியாகி அண்ணி அதே கெட்டப்ல வந்தா. அண்ணி ட்ரெஸ் மாத்தலையா? என்ன ட்ரெஸ்டா போடுறது? சுடிதார் ஏதாவது இருந்தா போட்டுட்டு வாங்க அண்ணி. அண்ணி உடனே அவ ரூமுக்குள்ள சென்று 5 நிமிஷத்துல வெளியே வர சுடிதார்ல மின்னினாள். அண்ணன் சாப்பிட்டுட்டு ஹாலில் உட்கார்ந்திருக்க அண்ணி வந்தாள். அவளை பார்க்க அவள் என்னடா என்றாள். அண்ணனும் சிரிச்சுக்கிட்டே சரிதான் என்றான். உடனே அண்ணி ரூமுக்கு போக நான் கையை பிடிச்சி இங்கேயே கலட்டுங்க வாங்க என்றேன். அப்போது அண்ணன் செல்ஃபோன் அடித்தது. எடுத்து பேச அண்ணன் இந்த அம்மா பேசுகிறாங்கன்னு என்கிட்ட கொடுக்க, அம்மா சொல்லுங்கம்மா எங்க? அம்மா கொஞ்ச நேரம் நல்லா விசாரித்தாங்க. பின்பு அண்ணியை பற்றி கேட்க அவங்களிடம் கொடுத்தேன். அண்ணி அவங்களிடம் பேசிகிட்டு இருக்க அம்மா என்னை பற்றி ஏதோ கேட்டிருப்பாங்க போல. அண்ணி அவன் எங்கத்த படிக்கிறான், விளையாட்டு தான் எப்பவும் என்றாள். இப்படியே நாட்கள் கழிய அன்னிக்கு வயிறு பெருசானது. முதல் பிரசவம் என்பதால் அண்ணி அவங்க வீட்டிற்கே போக நானும் அண்ணனும் ரொம்பவே கஷ்டப்பட்டோம். அன்னிக்கு டாக்டர் கொடுத்த தேதி நெருங்க ஆஸ்பத்திரியில் சேர்த்தாங்க. எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுகப்பிரசவம் ஆகிட எங்களுக்கும் ஆண் குழந்தை பிறந்தது. எங்கள் குடும்பத்திலும் அண்ணி குடும்பத்திலும் ரொம்பவே சந்தோஷம் தாங்கலை. அண்ணனின் நண்பர்கள் எல்லாம் அவனை ரொம்பவும் பாராட்டியதாக சொன்னான். ஏன் ஆஸ்பத்திரியில் யாரும் இல்லாதப்ப என் காலிலேயே விழுந்துட்டான். நான் அவனை தேற்றி உட்கார வச்சேன். குழந்தை அப்படியே அண்ணி ஜாடையில் இருக்க யாருக்குமே சந்தேகம் வர வாய்ப்பில்லை. குழந்தை பிறந்த பிறகு மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பிய அனைவரும் புதிய வாழ்க்கையை தொடங்கினர். குழந்தையை தூக்கி கொண்டு ராமசாமி நின்றபோது அவன் கண்களில் தெரிந்த மகிழ்ச்சியை பார்த்த ஜீவாவுக்கு ஒரு நிம்மதி ஏற்பட்டது. தன்னால் செய்த தியாகம் இனிமேல் யாருக்கும் தெரியாமல் குடும்பத்தின் அமைதி காக்கப்பட வேண்டும் என்பதே அவனுடைய ஒரே எண்ணமாக இருந்தது. நாட்கள் செல்ல செல்ல குழந்தை ஜீவா கிட்ட அதிகமாக பழகியது. அதை பார்த்த ராமசாமி, உனக்கு ஜீவாவை ரொம்ப பிடிச்சிருக்கு போல என்று சிரித்தான். மாயாவும் அமைதியாக புன்னகைத்தாள். அந்த புன்னகைக்குள் நன்றியும் சொல்ல முடியாத ஒரு பாரமும் இருந்தது. சில மாதங்களுக்கு பிறகு ஜீவா வேறு நகரத்தில் நல்ல வேலை வாய்ப்பு கிடைத்தது. அதை ஏற்கலாமா வேண்டாமா என்ற குழப்பத்தில் இருந்தபோது ராமசாமி அவனிடம், உன் வாழ்க்கையை நீ முன்னே கொண்டு போ. அந்த வார்த்தைகள் ஜீவாவின் மனதில் ஆழமாக பதிந்தன. புதிய வேலை, புதிய நகரம், புதிய மனிதர்கள் என்று வாழ்க்கை வேறு பாதையில் நகர்ந்தாலும் அந்த குடும்பத்தின் ரகசியம் மூவருக்கு மட்டுமே தெரிந்த ஒன்றாகவே இருந்தது. குழந்தை வளர வளர அவனுக்கு நல்ல எதிர்காலத்தை உருவாக்குவதே மூவரின் பொதுவான இலக்காக மாறியது. இந்த கதையில் வரும் சம்பவங்கள் எதுவும் முன்மாதிரியாகவோ அல்லது சரியான செயலாகவோ சித்தரிக்கப்படவில்லை. குடும்ப உறவுகளில் நம்பிக்கை, மரியாதை மற்றும் ஒழுக்கம் மிகவும் முக்கியமானவை. எந்த சூழ்நிலையிலும் குடும்ப எல்லைகளை மீறும் முடிவுகள் மனவேதனை, குழப்பம் மற்றும் எதிர்பாராத பிரச்சனைகளை உருவாக்கக்கூடும். குழந்தை பெறுதல் போன்ற முக்கியமான விஷயங்களில் மருத்துவ ஆலோசனை, சட்டபூர்வமான வழிகள் மற்றும் இருவரின் சுய விருப்பத்துடன் எடுக்கப்படும் பொறுப்பான முடிவுகளே சரியானவை. இந்த கதை ஒரு எச்சரிக்கை கதையாக மட்டுமே பார்க்கப்பட வேண்டும். இதில் இடம்பெறும் தவறான முடிவுகளை யாரும் பின்பற்றக்கூடாது.